அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளை படைச்சிருக்கான். அப்படிப்பட்ட சிறந்த படைப்பாக சொல்வது மனித சமுதாயத்தை மட்டும்தான். அந்த மனித சமுதாயத்திலும் கூட அல்லாஹ் மிகவும் உற்று நோக்குவது இந்த வாலிப சமுதாயத்தை. இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த யங் ஜெனரேஷன் எடுத்தோம் அப்படின்னா பல ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறோம். அதற்கு குர்ஆனும் சுன்னாவும் என்னென்ன வழிகளை கற்றுத்தருகிறது அப்படின்றத பற்றி ஷேக் உஸ்தாத் அப்துல் பாசித் புகாரி அவர்களோடு கலந்தாய்வு செய்வதற்காக இன்ஷா அல்லாஹ் இந்த பாட்காஸ்ட்டை அல்லாஹ் இஹ்லாஸோடு ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹய்யாக்குமுல்லாஹ். எப்படி இருக்கீங்க ஹபீப்? எப்படி இருக்கீங்க நீங்கள்? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன் நானும். ஹபீப், ஏன் இந்த டாபிக் திரும்ப திரும்ப யங் ஜெனரேஷனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, எவ்வளவு தான் நாங்கள் அறிவுரைகள் கேட்டாலும் இஸ்லாம் என்பது ஒரு ஒரு விஷயத்தை கைட் பண்ணுது. ஆனால் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வரல, முதலாவது. ரெண்டாவது, யங் ஏஜை பற்றி ஏன் இஸ்லாம் எவ்வளோ வலியுறுத்துது? இஸ்லாம் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா சமூகமும் சரி அல்லது எல்லா மனித இனமும் சரி மிகவும் குறிப்பாக கவனிக்கக்கூடிய பருவங்கிறது இந்த வாலிப பருவம் தான். எல்லா சமூகமும் சரி. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது கூட மனிதனை அல்லாஹ் படைக்கிறான். பலகீனமான ஒரு நிலையிலிருந்து ஒரு மனிதன் வருகிறான். அந்த பலகீனமான நிலைக்கு அப்புறம் மின் பஅதி தஅஃபின் குவா, உறுதியான ஒரு பருவத்திற்கு அல்லாஹ் கொண்டு வர்றான். அதுக்கப்புறம் அந்த கூவத்தான் அந்த பருவத்துக்கு அப்புறம் மறுபடியும் பலகீனமான ஒரு பருவத்துக்கு இறைவன் கொண்டு போகிறான். நரைகள் வருது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அதாவது குழந்தை பருவங்கிறது ஒரு பலகீனமான பருவம். அதாவது அவனால் எதையுமே செய்ய முடியாத, இன்னொருத்தருடைய உதவியோடு தான் அவன் செய்ய முடியுங்கிற ஒரு பருவம் குழந்தை பருவம். அந்த பருவத்திலிருந்து அவன் மீண்டு எல்லாத்தையும் தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட இருந்தோ தன்னை சார்ந்து வாழக்கூடிய மக்கள்கிட்ட இருந்தோ கற்றுக்கிட்டு ஒரு பலமுள்ள ஒரு பருவத்துக்கு வருவான். அவனால் எல்லாத்தையும் செய்ய முடியும், அவனால் எதையுமே யோசிக்க முடியும், சிந்திக்க முடியும், அவன் என்ன நினைக்கிறானோ அதை நோக்கி அவனால் நகர முடியும். அந்த பருவத்துக்கு அப்புறம் அவன் அதை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவன் பலகீனமான ஒரு முதுமையுடைய பருவத்துக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் நரைகள் வருது, அவன் வயதாயிடுறான், மரணம் ஆயிடுறான். இந்த 3 பருவம் தான்: குழந்தை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம். இந்த 2 பருவத்திலையும், குழந்தை பருவத்திலையும் முதுமை பருவத்திலையும் பலகீனமான மனிதன், அவனால் எதையும் செய்ய முடியாது, யாருடைய துணையோட தான் செய்ய முடியும். ஆனால் இந்த வாலிப பருவத்தை தான் கூவத் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது, பலமுள்ள பருவம். இந்த பருவத்தில் தான் அவன் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும், செய்ய முடியும். அவனால் இயற்கையாகவே எல்லாத்தையும் நோக்கி நகர முடியும். அவன் இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி, அவனுடைய குறிக்கோளை நோக்கி, அவன் எதிர்காலத்தை எப்படி அமைக்கணுங்கிறத நோக்கி அவனால் நகர முடியக்கூடிய பருவம் இந்த வாலிப பருவம் தான்.